பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செம்பருத்தி, கூடையை எடுத்துக்கிட்டு எங்க வேகமா போயிட்டு இருக்க? நம்ம ஊர் ஏரியில மீன்பிடி திருவிழா நடக்குதுல்ல, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே. ஆமா, உனக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சா கூப்பிடுவாங்க, நாமளா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சரி சரி, இரு இரு, நானும் கூடை எடுத்துக்கிட்டு வரேன். சீக்கிரம் வா. என்ன இவ்வளோ பெரிய கூடையை கொண்டு வர? ஏரி மீனே இன்னைக்கு உன்னோட கூடையா தான் இருக்கும் போலயே. மீன் பிடிக்கிறது எல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சே. வாய் பேச்சாலேயே கூடைய ரொப்பிடுவ போலயே. உன்னோட வித்தையெல்லாம் அங்க வந்து காட்டு. என்ன செம்பருத்தி, நம்மளுக்கு முன்னாடியே இவ்வளோ கூட்டம் இருக்கு, எல்லாம் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. வா வா, இறங்கு இறங்கு, தண்ணி முழங்கால் அளவுக்கு தான் இருக்கு, சுலபமாவே நம்ம மீனை பிடிச்சிடலாம். என்ன கயல், எதுனா ஆப்டிச்சா? எங்க செம்பருத்தி, நானும் தொலாவிக்கிட்டே தான் இருக்கேன், ஏதும் பெருசா கையில மாட்டவே இல்லையே. கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பாரு, கிடைச்சாலும் கிடைக்கும். தோ வரேன், இன்னைக்கு நானா அந்த மீனானு ஒரு கை பார்த்துடுறேன். சபாஷ், சரியான போட்டிதான். பிடிச்சிட்டேன். செம்பருத்தி செம்பருத்தி, இங்க பாரு எவ்வளோ பெரிய மீனுன்னு. பிடிச்சிட்டியா? பரவாயில்லையே, நல்ல பெரிய மீனா இருக்கு போல. எங்க இங்க காட்டு. இந்தா இதோ பாரேன். இந்த மீனா? கயல், இது அயல் நாட்டு ரகம், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போடாத. என்ன கையில் சொல்ற? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்கு தானா? சரி, அடுத்த மீனை பிடி, நமக்கு நேரம் இல்லைல்ல. இரு இரு, இதோ பிடிக்கிறேன். மாட்டிருச்சு. செம்பருத்தி, இந்த வாட்டி தப்பாதில்ல, பிடிச்சிட்டேன் பாரு. அட, இதுவும் அதே தான் புள்ள. என்ன செம்பருத்தி, பிடிக்கிற எல்லா மீனும் இல்ல இப்படியவே இருக்கு. என்ன பண்றது கயல், வர வர ஏரியில நிறைய அயல்நாட்டு மீன் ரகம் அதிகமாயிட்டு இருக்கிறதால நம்ம உள்ளூர் ரகமெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மீனெல்லாம் எப்படி வந்துச்சு செம்பருத்தி நம்ம ஏரியில? அதுவா கயல், பல காலகட்டத்தில் பல காரணங்களால இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப அதுவே பெரிய தலைவலியா போச்சு. அப்படி எத்தனை இனங்கள் தான் இருக்கு? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து கூட்டத்துல பேச போறாங்க. வா போய் கேட்போம். ஏன் செம்பருத்தி, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? அயல்நாட்டு மீன் இனங்களால் ஏற்படும் பாதிப்புகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவீன்குமார் அவங்க தான் சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ. பொதுவாக அயல்நாட்டு மீனினங்கள் அல்லது ஆக்கிரமிப்பு செய்த மீனினங்கள் நமது நாட்டிலுள்ள பல்வேறு நன்னீர், உவர்நீர் மற்றும் கடல் நீரில் பரவி ஆக்கிரமிப்பு செய்ததன் மூலமாக நம்முடைய உள்நாட்டிற்குரிய மீன் இனங்களையும் அதன் வாழ்விடங்களையும் அதன் குஞ்சுகளையும் முட்டைகளையும் பல்வேறு விதமாக தாக்கி நம்முடைய இனங்கள் பெருகுவதை விரைவாக கட்டுப்படுத்தி நம் நாட்டு இனங்கள் அழிந்து வருவதற்கு ஒரு காரணங்களாக இருந்து வருகின்றன. எனவே தான் அயல்நாட்டு மீனினங்களை அபாயகரமானதாகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானதாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த அயல்நாட்டு மீனினங்கள் நமது இந்திய நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக, மீன் வளர்ப்புக்காக, அலங்கார மீன் வளர்ப்பிற்காக, கொசு கட்டுப்படுதலுக்காக மற்றும் விளையாட்டு மீன்பிடிப்பிற்காக என பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து நம் நாட்டில் பல்வேறு நீர்நிலைகளில் இருப்பு செய்தார்கள். அது மட்டுமின்றி முறையாக
அனுமதியோடு இருப்பு செய்த மீனினங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மீனினங்கள் எந்தவித அனுமதியுமின்றி நம் நாட்டு நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளன. நமது இந்திய நாடானது நீர் உயிர் பல்வகைமையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செழுமையான நாடாகும். நமது நாட்டில் மட்டும் சுமார் 3500 மீனினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் 1000க்கும் மேற்பட்ட நன்னீர் மீனினங்களும் 1000க்கும் மேற்பட்ட கடல் மீனினங்களும் மற்றும் சுமார் 100க்கும் மேற்பட்ட உவர்நீர் மீனினங்களும் உள்ளடக்கமாகும். இவ்வாறு பல்வேறு மீன் இனங்களை உள்ளடக்கிய நமது நாட்டில் இந்த அயல்நாட்டு மீனினங்கள் வந்த பின்பு பல்வேறு சிறப்புமிக்க நமது நாட்டின் பாரம்பரியமான மீன் இனங்கள், அதன் பல்வகைமைகள், அதன் வாழ்விடங்கள் என பல்வேறு வகையில் பாதிக்கப்படுகின்றன. அயல்நாட்டு மீனினங்கள் என்றால் எந்தெந்த மீன்களையெல்லாம் குறிப்பிடலாம் என்று பார்ப்போமேயானால், பொதுவாக நாம் அனைவரும் அறிந்த தங்க மீன்கள், கோல்டு ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய தங்க மீன்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு அலங்கார மீன் வளர்ப்பு நோக்கத்திற்காகவும் உணவு நோக்கத்திற்காகவும் மற்றும் கொசுக்களின் லார்வாக்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்காகவும் என பல்வேறு நல்ல நோக்கத்திற்காக நமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று. அது மட்டுமின்றி டென்ச் ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய டாக்டர் மீன்கள் என்று சொல்வார்கள். அதனை நமது கால்களில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு பெடிக்யூர் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இந்த டென்ச் என்று சொல்லக்கூடிய டிங்கா மீன்கள், இதனை டாக்டர் மீன்கள் என்று சொல்வார்கள். ஏனெனில் இத்தகைய மீன்களை கொண்டு நமது கால்களில் பெடிக்யூர் என்று சொல்லக்கூடிய சிகிச்சையில் இந்த மீன்களை ஈடுபடுத்தி மக்களின் கால்களில் உள்ள அழுக்குகளை நீக்க பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த மீன்களை குளிர் பிரதேசங்களில் உள்ளவர்கள் உணவுக்காகவும் பயன்படுத்துகின்றனர். இதைத் தொடர்ந்து கௌராமி என்று சொல்லக்கூடிய ஒரு அலங்கார மீன் உணவு மற்றும் ஆராய்ச்சி மற்றும் அலங்கார நோக்கம் என பல்வேறு நோக்கத்திற்காக மொரிஷியஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து நமது நாட்டில் அறிமுகம் செய்தார்கள். மேலும் உணவுக்காக பல்வேறு மீன்கள், உதாரணமாக சாதா கெண்டை, திலேப்பியா, புல்கெண்டை மீன்கள், வெள்ளிக்கெண்டை மீன்கள், கருப்பு கெண்டை மீன்கள், நாம் அனைவரும் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய நெய் மீன், பாஷா மீன் என்று சொல்லக்கூடிய பங்காசியஸ் மீன்கள் என பல்வேறு மீன்கள் வெளிநாடுகளிலிருந்து உணவு உற்பத்திற்காக நமது நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டவை. மேலும் சில மீன்களை விளையாட்டு நோக்கத்திற்காக அறிமுகம் செய்தார்கள். அவை என்னவென்று பார்ப்போமேயானால், குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டுகளில் நமது நாட்டில் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் குளிர் பிரதேசங்களில் குடியேறி அங்கு அவர்களின் பொழுதுபோக்கினை கழித்து வந்தார்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக தூண்டிலில் மீன் பிடித்தல் போன்ற ஒரு விளையாட்டின் நிகழ்விற்காக இங்கிலாந்து நாடுகளிலிருந்தும் ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து ட்ரவுட் என்று சொல்லக்கூடிய குளிர் பிரதேச மீன்கள், சால்மன் என்று சொல்லக்கூடிய குளிர் பிரதேச மீன்கள் ஆகியவற்றை இறக்குமதி செய்து நமது நாட்டில் உள்ள பல்வேறு குளிர் பிரதேச ஏரிகளில், ஆறுகளில் இருப்பு செய்தார்கள். மேலும் அலங்கார மீன்கள், இந்த அயல்நாட்டு மீனினங்கள் நமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட 80% அலங்கார வர்த்தக நோக்கத்திற்காக அறிமுகம் செய்யப்பட்ட மீனினங்களே. அதில் முட்டையிடும் அலங்கார மீன்கள் சுமார் 261 மீனினங்களும், குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீனினங்கள் 27 மீனினங்கள் என அலங்கார மீனினங்கள் தான் அதிகளவில் நமது நாட்டில் அயல்நாட்டிலிருந்து கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டவை. மேலும் செயில்ஃபின் கேட்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய டேங்க் கிளீனர் மீன்கள், பல்வேறு அலங்கார மீன் தொட்டிகளில் டேங்க்களை தானாகவே சுத்தம் செய்யும் என்ற ஒரு காரணத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த டெரிகோப்ளித்திஸ் என்று சொல்லக்கூடிய செயில்ஃபின் கேட்ஃபிஷ் என்று சொல்வார்கள். அதன் உடம்புகள் முழுவதும் ஓடுகளைப் போலவே கடினமான ஒரு மீன் இருக்கும். அவை அலங்கார மீன் வளர்ப்பு தொட்டிகளிலிருந்தும் பண்ணைகளிலிருந்தும் வெள்ள நேரங்களில் நன்னீர்களில் ஊடுருவி செல்வதால் பல்வேறு நமது நாட்டு மீனினங்களின் குஞ்சுகளையும் முட்டைகளையும் உணவாக எடுத்து நமது நாட்டு மீனினங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. கொசுக்கொல்லி மீன்கள் என்று சொல்வார்கள், அதாவது லார்விசைடல் ஃபிஷஸ் என்று. இதற்கு உதாரணமாக கப்பி மீன்கள், மேலும் கம்புசியா என்று சொல்லக்கூடிய ஒரு பேரினத்தில் அதன் 3 சிற்றினங்கள், அதேபோல் கோல்டு ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய தங்கக்கெண்டை மீன்கள்,
இவையெல்லாம் லார்விசைடல் ஃபிஷஸ், கொசுக்கொல்லி மீன்கள் என்று பல்வேறு நாடுகளிலிருந்து நமது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அயல்நாட்டு மீனினங்கள். இது மட்டுமின்றி நாம் ஒரு சில நல்ல நோக்கத்திற்காக அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்ட இந்த மீன்கள் மட்டுமின்றி எந்த ஒரு அனுமதியோ முன்னறிவிப்போ அல்லது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து சில மீன்களை சில மீன் வளர்ப்போர் இறக்குமதி செய்து அவை நம் நாடுகளில் பரவியுள்ளன. உதாரணமாக பார்ப்போமேயானால் பிக் ஹெட் கார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெண்டை மீன், ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய கெளுத்தி மீன் வகை, நைல் திலேப்பியா, ரெட் திலேப்பியா என்று சொல்லக்கூடிய ஜிலேபி மீன்கள், ரெட் பிரானா என்று சொல்லக்கூடிய ஒரு மீன், அதைத் தொடர்ந்து அலிகேட்டர் கார்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய மீன், அரப்பைமா என்று சொல்லக்கூடிய ஒரு அலங்கார மீன், இவையெல்லாம் விலங்குண்ணி மீன்கள், மேலும் அனைத்துண்ணி மீன்கள். எனவே மற்ற மீன் இனங்களையும் மற்ற உயிரினங்களையும் வெகுவாக இவை உணவாக எடுத்துக்கொண்டு நமது நாட்டு மீனினங்கள் அழிவை நோக்கி செல்வதற்கு இவைகள் காரணமாக இருந்து வருகின்றன. அயல்நாட்டு மீனினங்களில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் என்று பார்ப்போமேயானால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், சமூக மற்றும் வர்த்தக பாதிப்புகள் என்று பல்வேறு பாதிப்புகள் உள்ளன. அவற்றில் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் என்றால் போட்டியும் வேட்டையாடுதலும், அதாவது நம் நாட்டு மீனினங்களுடன் உணவுக்காகவும் தங்கும் இடத்திற்காகவும் மேலும் இனப்பெருக்க பாதுகாப்பான இடங்களுக்காகவும் பல்வேறு மீனினங்கள் போட்டியிட்டு அதில் அயல்நாட்டு மீனினங்கள் பல்வேறு தகவமைப்புகளை தன்னை தாக்குப்பிடித்து எதிர் மீன்களை தாக்கும் திறன் உடையதால் நம்முடைய நாட்டு மீனினங்கள் அவற்றிடம் தங்கும் இடத்தையும் உணவுகளையும் இழந்து நம்முடைய மீனினங்கள் பாதிப்படைகின்றன. உதாரணத்திற்கு ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய கிளாரியஸ் கேரிபினஸ் என்ற மீன் நீர் இல்லாமலேயே 2-3 மணி நேரங்கள் உயிருடன் இருக்கும். அத்தகைய மீனினங்கள் நம்முடைய நாட்டு மீனினங்களை எளிதாக தாக்கி அதன் திறனை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இமாச்சல பிரதேசத்தின் கோபிந்த் சாகர் என்ற நீர்த்தேக்கத்தில் சில்வர் கார்ப் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கெண்டை மீன்களை அறிமுகப்படுத்திய பின் அந்த நீர்த்தேக்கத்தில் இருந்த நமது நாட்டு மீனினங்களான கட்லா, மேலும் மகிஷிர் என்று சொல்லக்கூடிய குளிர் பிரதேச மீன்கள் எல்லாம் இன்று பெருமளவில் குறைந்துவிட்டன. இதேபோல் சுற்றுச்சூழல் தாக்கங்களில் வாழிட மாற்றம், அதாவது நம்முடைய இயற்கையான நீர்நிலையின் சுற்றுச்சூழலை வெளிநாடுகளிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்ட மீன்கள் எளிதாக பாதித்து விடுகின்றன. சக்கர்மவுத் கேட்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய செயில்ஃபின் கேட்ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய மீன்கள், அலங்கார தொட்டிகளில் இருக்கக்கூடிய மீன்கள் சில நேரங்களில் இயற்கையான நீர்நிலைகளில் புகுந்து அந்த நீர்நிலைகளின் அடிப்பகுதியை நிலை தடுமாற செய்து துளையிட்டு குகை போல் ஒரு தகவமைப்பை ஏற்படுத்தி அதனுள் வாழக்கூடிய மீன்கள். இவ்வாறு நீர்நிலைகளின் அடிப்பகுதியை துளையிடுவதால் நமது இயற்கையான நீர்நிலை வாழிடங்கள் பாதிப்படைகின்றன. அதைத் தொடர்ந்து மரபணு தாக்கங்கள். நம் நாட்டு மீனினங்களுடன் அயல்நாட்டு மீனினங்கள் தொடர்ந்து கலப்பின இனப்பெருக்கம் நடைபெறுவதால் நம்முடைய நாட்டு மீனினங்களின் பாரம்பரிய பண்புகள், மரபணுக்கள் அளிக்கப்படுகின்றன. மேலும் உணவு கோவையில் குழப்பம், அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பில் முக்கியமான ஒன்று ஏற்கனவே நமது நீர்நிலைகளில் உள்ள உணவு சங்கிலி, உணவு கோவையில் குழப்பம் உண்டு செய்வது இந்த அயல்நாட்டு மீனினங்களின் முக்கிய பங்காகிறது. இவ்வாறு உணவுக்காக பல்வேறு மீனினங்களிடையே போட்டியும் மேலும் அந்த உணவு கோவையில் அயல்நாட்டு மீனினங்கள் சென்று இடை செருகல் செய்வதால் நம்முடைய நாட்டு மீனினங்களுக்கான உணவுகள் இல்லாமல் போவது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. அதைத் தொடர்ந்து சமூக வர்த்தக தாக்கங்கள் என்று பார்ப்போமேயானால் பூர்வீக மீன்வளம் சரிவு, உள்நாட்டில் காணப்பட்டிருந்த பூர்வீகமான மீனினங்கள் அதன் இருப்பு சரிவடைவது, மேலும் சந்தை மதிப்பு குறைவது. அயல்நாட்டு மீனினங்கள் வெளியிலிருந்து வந்தாலும் நமது நாட்டு மீனினங்களை விட சந்தை மதிப்பு குறைவாக இருப்பதால் மீனவர்களுக்கான வாழ்வாதார அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. மேலும் சில அயல்நாட்டு மீனினங்களால் நோய் தொற்றுகள் போன்றவை ஏற்படுவதால் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறு வர்த்தக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அயல்நாட்டு மீனினங்களால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள நீர்நிலைகளில் அரப்பைமா என்று சொல்லக்கூடிய அலங்கார மீன்களும், அதேபோல் அலிகேட்டர் கார் என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு முதலை போன்று இருக்கக்கூடிய ஒரு கார் மீன் வகைகளும் அமெரிக்க நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீனினங்கள் நமது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள நீர்நிலைகளில் பரவி காணப்படுகின்றன.
அதனால் பல்வேறு நம் நாட்டு மீனினங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. நமது சென்னை அருகே உள்ள கொரட்டூர் ஏரியில் நிறைய அயல்நாட்டு மீனினங்கள், குறிப்பாக கொரட்டூர் ஏரியை சுற்றியுள்ள அலங்கார மீன் வளர்ப்போர் தொட்டிகளிலிருந்தும் பண்ணைகளிலிருந்தும் வெள்ள நேரங்களில் நமது நன்னீர் நிலைகளில் கலக்கக்கூடிய மீனினங்கள் பல்வேறு நம் நாட்டு மீனினங்களை தாக்கி அச்சுறுத்தி நம் நாட்டு மீனினங்கள் அழிவதற்கு காரணமாக இருந்து வருகின்றன. மேலும் தால், லோக்தாக் என்று சொல்லக்கூடிய மணிப்பூர் போன்ற பகுதிகளில் காணப்படக்கூடிய ஏரிகளில் சாதா கெண்டை மீன்கள் அறிமுகம் செய்ததனால் அங்கு ஏற்கனவே காணப்பட்டு கொண்டிருந்த ட்ரவுட் மீன்கள் என்று அரிய வகை குளிர்பிரதேச மீன்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. மேலும் நமது சென்னையில் எண்ணூர் கழிமுகம், அதைக்கடுத்து உள்ள பழவேற்காடு கழிமுகம், இன்னும் பல கழிமுக பகுதிகளில் காக்கா ஆளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டிலிருந்து பரவி வந்த ஆளிகளின் ஆக்கிரமிப்பினால் நம்முடைய நாட்டை சேர்ந்த ஏற்கனவே நம் நாட்டில் பரவி காணப்பட்டு கொண்டிருந்த ஆளிகளும் இறால்களும் நண்டுகளும் வெகுவாக அதற்கான வாழிடத்தை இழந்து அதன் ஒட்டுமொத்த இருப்பும் இன்று இல்லாத அளவிற்கு ஒரு சோகமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய நன்னீர் பகுதியிலும் நிலப்பகுதியிலும் ஆப்பிரிக்க பெருநத்தைகள் என்று சொல்லக்கூடிய நத்தைகள் பெருமளவில் பரவி வருகின்றன. குறிப்பாக இந்த நத்தைகள் மழை நேரங்களில் அதிகளவில் இனப்பெருக்கம் செய்து விரைவாக பரவி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றன. இத்தகைய நத்தைகள் நோய் பரப்புவதிலும் முக்கிய காரணிகளாக இருந்து வருகின்றன. இவ்வாறு இன்னும் பல இடங்களில் அயல்நாட்டு மீனினங்களால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்க மீனினங்கள் என்று பார்ப்போமேயானால் நைல் திலேப்பியா என்று சொல்லக்கூடிய மீனினங்கள் எந்தவித அனுமதியும் இல்லாமல் அறிமுகம் செய்யப்பட்டு இன்று நம்முடைய ஆறுகள், ஏரிகள், அணைகள் என்று அனைத்து நன்னீர் நிலைகளையும் ஆக்கிரமிப்பு செய்து நம் நாட்டு மீன்களுக்கான இடங்களும் இல்லாமல் உணவுகளும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கார் மீன்கள் என்று சொல்லக்கூடிய கார் ஃபிஷஸ், அலங்கார மீன்கள் நம்முடைய நாட்டில் காணப்படக்கூடிய பல்வேறு நன்னீர் நிலைகளில் இன்று பரவி நமது நாட்டு மீன்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தலாக காணப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து சக்கர்மவுத் கேட்ஃபிஷ், ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ், மேலும் வெள்ளிக்கெண்டை மீன்கள், புல்கெண்டை மீன்கள் ஆகியவையெல்லாம் நம்முடைய நாட்டு மீன் இனங்களை உணவுக்காகவும் வாழிடத்திற்காகவும் தாக்கி அதன் இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து நம்முடைய நாட்டு மீனினங்கள் வெகுவாக குறைவதை இந்த மீனினங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. மேலும் இந்த அயல்நாட்டு மீனினங்களை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு சவால்கள் இருந்து வருகின்றன. இந்த அயல்நாட்டு மீனினங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனதற்கு மெத்தனமான உயிரியல் பாதுகாப்பு, அதாவது பயோசெக்யூரிட்டி மற்றும் கண்காணிப்பு பற்றாக்குறை ஆகியவை ஒரு காரணம். அதேபோல் உறுதியான சட்ட கட்டுப்பாடு இல்லாமல் சில இனங்கள் சில குறுகிய நோக்கத்தோடு அல்லது எந்தவித நோக்கமும் இல்லாமல் சட்ட விரோதமாகவும் அறிமுகப்படுத்துவது ஒரு காரணம். அதேபோல் சில நோக்கங்களுக்காக பண்ணைகளிலோ அல்லது மீன் தொட்டிகளிலோ வளர்ப்பதற்கு என்று கொண்டு வந்து வளர்க்கக்கூடிய மீன்கள் முறையாக பராமரிக்காததால் வெள்ள நேரங்களில் நமது இயற்கை நீர்நிலைகளில் தப்பி சென்று கலத்தல் ஒரு வகையான காரணம். இவ்வாறு அயல்நாட்டு மீனினங்கள் பல்வேறு வகையில் நமது நாட்டு நீர்நிலைகளில் கலப்பதால் நமது நாட்டு மீனினங்களும் அதனை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரமும் வெகுவாக பாதிப்படைந்து வருகின்றன. எனவே வெளிநாட்டு மீன்களின் இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் அதனை வளர்க்கும் நடவடிக்கைகள் என அனைத்தும் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். அவற்றை திறந்த நீர்நிலைகளில் விடுவது அல்லது தவறுதலாக வெளியேறுவது போன்ற நடவடிக்கைகளை தடுக்க கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் இம்மீன்கள் சூழலியல் ஆரோக்கியத்தை பாதித்து நமது தாய்நாட்டை சேர்ந்த நீரியல் பன்முகைத்தன்மையை அளிக்கக்கூடும். மேலும் வெளிநாட்டு மீனினங்களின் அறிமுகத்தை தடுக்கும் திறன் கொண்ட விழிப்புணர்வு மற்றும் கல்வி நடவடிக்கைகள் மக்கள் மற்றும் மாணவர்களிடையே நடத்தப்பட வேண்டும். என்ன கயல், அயல்நாட்டு மீன் இனங்களால் ஏற்படும் பாதிப்புகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சுது செம்பருத்தி. யாரோ கொண்டு வந்த மீனுங்க நம்ம ஊர் ஏரி வரைக்கும் வந்திருக்கு பாரேன்.
நம்ம ஊர் ஏரியில மட்டுமா, பல ஊர் ஏரியில இதே நிலைமை தான். அது சரி, கடைசி வர நம்ம நாட்டு மீனே பிடிக்க முடியலையே. நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெறுமனே கஷ்டப்பட்டா போதுமா? நம்ம நாட்டு மீன் இனங்களை பாதுகாக்கணும்னா அதோட எண்ணிக்கைய முதல்ல அதிகரிக்கணும். சரியா சொன்ன செம்பருத்தி. ஆனா இது சாத்தியமாகுமா? ஏன் முடியாம கயல்? ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்வோட நம்ம சுற்றுச்சூழலுக்கு பங்களிப்பு செலுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா சாத்தியம்தான். வேளாண் திட்டங்கள். கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம். இந்த திட்டம் நோய் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு துறையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள துறையால் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி, மேம்பட்ட கால்நடை சேவைகள், மேம்பட்ட நோய் கண்காணிப்பு மற்றும் சிறந்த கால்நடை உட்கட்டமைப்பு மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் பிற முக்கிய நோக்கங்களாவன 2030ஆம் ஆண்டுக்குள் கோமாரி நோய் கட்டுப்படுத்தி ஒழித்தல், தடுப்பூசி மூலம் கால்நடை புருசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துதல், 2030ஆம் ஆண்டுக்குள் PPR நோயை கட்டுப்படுத்துதல், நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கால்நடை சேவைகளை வழங்குதல் போன்றவையாகும். கிராமப்புறங்களில் குறைந்த விலையில் PM கிசான் சம்ரிதி மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை மருந்துகள் உள்ளிட்ட பொதுவான கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டின் குறிப்பிட்ட அம்சங்களை இலக்காக கொண்டுள்ளன. முதலாவதாக தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும், தடுப்பூசி மூலம் போவைன் புருசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கும் நோய் நிகழ்வுகளை குறைப்பதற்கும் பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கங்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணையின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது. விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான், சப்பை நோய், தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டம்மை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்றுவீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும். சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தகுதியுள்ள அனைத்து மாட்டினங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் 100 விழுக்காடு நிதியுதவியுடன் போடப்படுகிறது. இரண்டாவதாக கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகும். இதில் விலங்கு வழி மற்றும் வெளிப்புற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும், தடுப்பூசி, திறன் மேம்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் கீழ் ஆபத்தான கால்நடை நோய்கள் கண்டறிந்து தடுக்கப்படுகின்றன. மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், மாசான தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் கனவுக்கும் காரணமாம். நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திரவாது,
காப்பாத்து. வந்த பின் ஓடாம வருமுன் காத்து, சிந்தனையோட சென்று காப்பாத்து. தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.